கிளாஸ்ல ஜாயின் பண்ணா தான் படிக்கலாம், கிளாஸ்ல ஜாயின் பண்ணா தான் ஒர்க் பண்ணலாம், கிளாஸ் கைடன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்க தாராளமா தேடி படிச்சு கொள்ளலாம். நீங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று, அதாவது ஒரு முறை ஒன்று இருக்கே, அந்த முறையை சொல்றதுக்கு தான் இது பண்ணுவோம். அதுக்காக நீங்க வெளியில யூடியூப்ல தேடி படிக்கிறதால சக்சஸ் ஆக இயலாண்டே இல்லை. அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தேடுங்க. ஒருவேளை அது சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நீங்க கிளாஸ் செலக்ட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. இதை யாருமே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இப்படியான ஒரு ஸ்கில் கட்டாயமா எல்லாருமே இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். வெல் ஃபியூச்சர் அகாடமியில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமார் 6 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். சுமார் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்ல 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸில் நல்லா எஃபர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், அதாவது கேர்ள்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கூட இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தான் வாய்ப்பு தேவை. அதுவும் சில கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ், அதே மாதிரி நீங்கள் மற்ற ரிலீஜியன்ஸில் உள்ள கேர்ள்ஸோ, இவங்க வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பே அவங்க அதை யோசிக்கிறாங்க இல்லை. அதாவது ஒரு ஆளுக்களோ அவங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்று இருப்பாரு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குல போற வார பயணம், இப்படி நிறைய விஷயங்கள் ரியாலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு தடையா இருக்குது. ஸோ அந்த தடையில இவங்க இல்ல நிறைய பேர் செலக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா இந்த ஆன்லைன் ஜாப் தான். அதுலயும் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் ஜாப் நிறைய ஸ்கீம். இந்த பிள்ளையில ஒரு ஆள் எனக்கு சொல்லிச்சு 15 லட்சம் ரூபாய் சும்மா, சின்ன காசே இல்லை. அது எப்படி ஆரம்பிச்சதுமா 600 ரூபாயில ஆரம்பிச்சது. ஒரு யூடியூபை லைக் பண்ண சொல்ற 600 ரூபாயில ஆரம்பிச்சதா எங்க போய் நிக்குது, 15 லட்சத்துல போய் நிக்கி. என்னடா அவைக்கு 7 இல்லைன்னா இன்னும் கொடுத்துருப்பா. அவைக்கு அந்த அவட வீடு அது என்ன சொன்னா அவட தகுதிக்கு மீறி போயிட்டு, இல்லைன்னா இன்னும் அவன் போயிருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னேன் இதுவரை உங்களுக்கு நிப்பாட்டனே பெரிய விஷயம் சொல்லி. அதுக்கு பிறகு நடக்கிறது, அதுக்கு பிறகு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் எல்லாம் ஓகே தான். பட் அதுவரை கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த தெளிவாக விளையும் கொடுங்க. ஏமாத்துறது பிள்ளையான விஷயம் மாதிரி நீங்க ஏமாறுறது பிள்ளையான விஷயம். ஓகே, நீங்க சட்டத்துக்குள்ள நீங்க ஏமாத்துறது ஒரு குற்றம்னு சொன்னா நீங்க ஏமாறுறதும் குற்றம். அப்போ ஒரு சரியான விஷயத்த சரியா தெளிவா புரிஞ்சு பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா லாங் டைம் சர்வே ஆகலாம். ஸோ இப்படி இருக்க போகல இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இது அமைஞ்சிச்சு. ஏன்னா நீங்க பாருங்க, என்ன கிளாஸை வச்சு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொன்னா அது முதலாவது எனக்கு திருப்தி இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்தா அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேருக்காவது இது சரியான ரிசல்ட்ஸ் தந்தா, எஃபோர்ட் போடுறாங்க தந்தா தான் நம்ம கண்டினியூஸா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இதை கண்டினியூ பண்ணுவோம்? அதே மாதிரி இந்த பிள்ளைகளோட எஃபர்ட் நான் பாக்குறேன். எனக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு வெக்கமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அவ்வளவு எஃபர்ட் போடுது. ஓகே, ஒரு மொபைலை வச்சுட்டு ஒரு 4 லேக் 5 லேக் அது மாதிரி கையே ஏலாதான் அந்த பிள்ளைக்கு ஒரு கை ஃப்ராக்சர், ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளைகள் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படுத்து, இது எல்லாமே எப்படி அவங்களுக்கு அமைதுன்னு சொன்னா இதுல இருக்கிற அந்த நன்மை. இவங்களுக்கு ஒரு ஒரு வழி ஒன்று இல்ல, வழியே இல்லைன்னு இருக்கிற ஆளுக்கு இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத நம்ம காட்டும் போது நல்ல